உண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி உடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்பார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாதம் 12ஆம் நாள் 25/1/2025 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும் என்று பிரார்த்தித்து, இன்று மந்த வாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. எந்த விதமான சுப காரியங்களும் ஆரம்பிக்கக்கூடாது, எந்த விதமான சுப காரியங்களையும் செய்யக்கூடாது, திருமண பேச்சுகள் எடுக்கக்கூடாது, திருமணங்கள் செய்து வைக்கக்கூடாது, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கக்கூடாது, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகத்தை செய்யக்கூடாது. இந்த சனிக்கிழமையிலே எந்த விதமான சுப காரியங்களும் ஆரம்பிக்கவும் கூடாது, சனிக்கிழமையிலே சுபகாரியங்கள் செய்யவும் கூடாது. அவ்வாறு இந்த சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகளை செய்யலாம். அத்தோடு இன்றைய தினம் ஏகாதசி விரதம், தை மாதத்திலே வருகின்ற ஏகாதசி. இந்த ஏகாதசி விரத அனுஷ்டானத்தில் இருக்கின்றவர்கள் விஷ்ணு ஆலயங்கள் நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகளை கலந்து கொள்ளுகின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. நாம் இந்த பெற்றோர்கள், வயதானவர்கள், முதியோர்களை பாதுகாக்க வேண்டும் என்று தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் அந்த வயதான வயோதிப கணவனும் மனைவியும் குழந்தை இல்லாமல் இருந்து பிள்ளையை பெற்று பெரியவனாக்கி அவனை கல்லூரிக்கு அனுப்புகிறார்கள். வசதி இல்லாத பொழுதும் தாங்கள் இருந்த குடிசை வீட்டை, அந்த நிலத்தை அடமானம் வைத்து அதில் அவனை அனுப்பிவிட்டு அவர்கள் வறுமையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் கல்லூரிக்கு சென்று பட்டம் பெற்று பெரியவனாக வருகிறான், திருமண வயசு வருகிறது. இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலும் தாம் உணவு உண்ணாமல் பிள்ளைக்காக இருக்கின்ற அரிசியை, சாப்பாட்டை பிள்ளைக்கு கொடுத்து விட்டு, அம்மா நீ சாப்பிட்டிய, நிறைய சாப்பிட்டப்பா, அப்பா நான் தாரமாக சாப்பிட்டோம், உனக்கு தான் 10வது இந்த வச்சுக்கோ என்று சொல்லி அந்த அன்போடு பிள்ளையை வளர்த்தவர்கள். அந்த பிள்ளை பெரியவனாகி வசதி வருகிறது, பெரிய உத்தியோகம் கிடைக்கிறது, திருமணம் செய்து வைக்கிறார்கள். வீட்டுக்கு மருமகள் வருகிறாள். வந்ததும் இங்கே வயதான அப்பா அம்மாவுக்கு வயசாயிட்டுது. அதனாலே எப்படியாவது அவர்களை ஒதுக்க வேண்டும், புறந்தள்ள வேண்டும் என்று கணவனிடத்திலே தலையணை மந்திரம் போடுகின்றாள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இருவருமாக, அப்பா உங்களுக்கு வயசாயிட்டுது, உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியுதில்லை, நீங்கள் ஒதுங்கி இருக்க வேணும், நான் ஒரு புதிய வீடு வாங்கி இருக்கிறேன், வசதி வந்தது, நல்ல சம்பளம் எடுக்கிறான், பெரிய உத்தியோகம் கிடைத்தது, ஒரு வீட்டை கட்டி வீட்டை வாங்கி விட்டான். இந்த இருந்த குடிசை வீடு அடமானத்திலே இருக்கிறது, நீங்கள் போய் அந்த உங்களோட வீட்டிலேயே இருங்க, நாங்கள் புது வீட்டில் இருக்கிறோம் என்று ஒதுக்கி வைக்கிறான். அந்த குடிசை வீட்டிலே இருவருக்கும் 2 கோப்பைகள் கொடுக்கிறார்கள், சாப்பாட்டுக்கு கோப்பை. காலம் செல்லுகிறது, இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தையும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து 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 வருகிறான். வளர்ந்து வருகின்ற பொழுது அவன் தினமும் இதை பார்க்கிறான். சாப்பாடு நேரத்திலே இவர்கள் குரல் கொடுப்பார்கள், அவர்கள் ஓடி வந்து கோப்பையை நீட்டுவார்கள், சாப்பாட்டை போடுவார்கள், சாப்பிட்டு விட்டு போய்விடுவார்கள். இது என்ன என்று அவனுக்கு புரியவே இல்லை. எனவே அவன் சிறுவனாக இருந்ததினாலே இது அவருடைய அப்பா அம்மா என்பது அவனுக்கு தெரியாது. அவன்
கல்லூரிக்கு பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது நண்பர்கள் மூலம் தெரிந்து கொள்ளுகிறான். உன்னுடைய அப்பாவை பெற்ற தாயும் தந்தையும் தான், அம்மாவும் அப்பாவும் தான் இவ்வாறு குடிசையிலே இருந்து கஷ்டப்படுகிறார்கள் என்று கேள்விப்படுகிறான் நண்பர்களினாலே. தொடர்ச்சியை நாளைய தினம் சிந்திப்போம் என்று கூறி, தாய் தந்தையரை தெய்வமாக போற்ற வேண்டும். வாழுங்காலத்தில் சந்தோஷமாக அவர்களை வாழ விடுங்கள். மறைந்த பின்பு ஊருக்காக, உலகுக்காக, பகட்டுக்காக எந்த தான தர்மமும் பண்ணாதீங்க. வாழுகின்ற பொழுது மனங்கோடாமல் சந்தோஷமாக அப்பா அம்மாவை பார்த்தாலே போதும் என்ற நல்ல சிந்தனையோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்தோ சமஸ்தசன் மங்களான் சன் சுபம்.